எதுக்காக ஆரம்பத்தில் இந்த பாட்டு வருது? பிகாஸ் சிங்கம் திரும்பி வரப்போகுதுங்க. நான் யாரை சிங்கம்னு சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் தல தோனி. 2025 ஐபிஎல்லை பற்றி எல்லார் மைண்ட்லேயும் இருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தல தோனி வருவாரா மாட்டாரான்ட்டு. அதை பற்றின ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஐபிஎல்ல ஒரு புதிய ரூலை வந்து பிசிசிஐ கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் அண்ட் ஐபிஎல் டீம் ஓனர்ஸ்க்கு நடுவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல நிறைய விஷயம் நடந்துச்சு. பட் அந்த மீட்டிங்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட காசி தாத்தா வந்து பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து 5 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடாம இருந்தாங்கன்னா அந்த ஒரு பிளேயரை அன்கேப்டு பிளேயரா ரீடைன் பண்ணலான்ற ஒரு ரூல் வந்து 2021 வரைக்கும் இருந்திருக்கு. பட் 21க்கு அப்புறம் அந்த ஒரு ரூலை பெருசாக யாருமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாததுனால அந்த ஒரு ரூல் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தல தோனி அவரோட கடைசி இன்டர்நேஷனல் மேட்சை 2019 தான் விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவரோட கடைசி இன்டர்நேஷனல் மேட்சை விளையாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தல தோனி ஒரு வேளை அடுத்த ஐபிஎல் சீசன் விளையாடினார்னா மோஸ்ட் ப்ராபபிளி அந்த 2025 சீசன் தான் தோனியோட கடைசி சீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கப்ப தோனியை ஒரு ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாவோ ஆறு செகண்ட் ரிட்டன்ஷனாவோ பண்ணுறத விட ஒரு அன்கேப்டு பிளேயராக, அதாவது 4 கோடிக்கு ரிட்டைன் பண்ணுறதுன்றது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா காசி சார் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இல்லாத ரூலை பற்றி பிசிசிஐ கிட்ட சொல்லி அதை திரும்பி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. பட் இதுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய டீம் ஓனர்ஸ் பேசினாங்க. முக்கியமாக சொல்லணும்னா எஸ்ஆர்ஹெச் டீம் ஓனர் காவ்யா மாறன். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு தோனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளேயர், எவ்வளோ பெரிய லெஜண்ட், வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரு பெரிய லெஜண்ட். அப்படிப்பட்ட பிளேயரை ஒரு அன்கேப்டு பிளேயராக வந்து ரீடைன் பண்ணோன்னா அது வந்து அந்த பிளேயருக்கு தர ஒரு அவமரியாதை மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இந்த ஒரு ரூலை ஒத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு காவ்யா மாறன் சொல்லியிருக்காங்க. பட் காவ்யா மாறன் பார்த்தீங்கன்னா வெறுமனே பிளேயர்ஸோட மரியாதை போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக மட்டும் சொல்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி ஒரு பிளேயரை சிஎஸ்கே வெறும் 4 crore ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டார் பிளேயரை அவங்களால ரீடைன் பண்ண முடியும். இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணுன்ற காரணத்துக்காக தான் காவ்யா மாறன் முக்கியமாக இந்த சிஎஸ்கேவோட கோரிக்கையை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த விஷயம் நடந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, பிசிசிஐ சிஎஸ்கே வச்ச அந்த ஒரு கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாமல் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பிளேயரை அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணிக்கலான்ற ஒரு ரூலை பிசிசிஐ திரும்பி ஐபிஎல்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஈஸியாக தோனியை 4 crore கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸ் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிசிசிஐ அந்த ஒரு ரூல், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாமல் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பிளேயரை அன்கேப்டு பிளேயராக ரீடைன் பண்ணிக்கலான்ற ஒரு ரூலை இந்த 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறாங்க தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூலை திரும்பி கொண்டு வரதுனால பிசிஐக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வர முடியாது. ஒரு வகையில் பார்த்தா அது நல்லது தான். பிகாஸ் தோனி மாதிரி ஒரு பிளேயர் விளையாடினார்னா டிக்கெட் செல்லிங், அந்த ப்ராட்காஸ்டிங் சேனல், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த எக்கனாமிக்கல் வைஸ் கொஞ்சம் நல்லா கல்லா கட்டுன்னே சொல்லலாம். அப்படின்றக்கப்ப இந்த ஒரு அன்கேப்டு பிளேயர் மூலமாக தோனியை ரீடைன் பண்ணி அவர் இன்னொரு சீசன் விளையாட வைக்கிறதுன்றது பிசிஐக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வகையில் பார்த்தா நல்லது தான். அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்டே இந்த ஒரு ரூல், அந்த ஒரு அன்கேப்டு, அதான் 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாமல் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பிளேயர் அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ணலான்ற ரூல் ஆல்மோஸ்ட் இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வரும் அல்லது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் காசி தாத்தா வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த மீட்டிங்கில், அதாவது நடந்துச்சுல அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் அண்ட் ஐபிஎல் ஓனர்ஸ்க்கு நடுவில் அந்த மீட்டிங்கில் காசி தாத்தா வந்து இந்த மாதிரி கோரிக்கையே வைக்கல. அதாவது என்னென்னா, ஒரு பிளேயர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடாமல் இருந்தாருன்னா அவரை வந்து அன்கேப்டு பிளேயராக ரீடைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து தோனியை ரீடைன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற வந்து ஒரு கோரிக்கையை வந்து இவர் வைக்கவே இல்லை. காசி தாத்தா வந்து யாருக்கிட்டையுமே வந்து கேட்கவே இல்லை, பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் கிட்டலாம் அப்படின்ட்டு காசி தாத்தாவே சொல்லியிருக்காரு. இந்தியா டுடே நியூஸ்லேயே இது வந்துருக்கு. ஆனால் அதே நியூஸ் தான் காசி தாத்தா இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வச்சாருன்னு சொன்னாங்க. எது உண்மை எது பொய்னே தெரியல. சரி, எது எப்படி போனால் நமக்கு என்ன, அடுத்த சீசன் தோனி வந்து விளையாடிட்டா அது போதும் நமக்கு. சரி, அந்த நியூ ரூல் ஒன்று வரப்போதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஐபிஎல் மேட்சஸ், அதாவது அந்த ஒரு சீசன் பார்த்தோன்னா ஒரு சீசனில் டோட்டலாக 74 மேட்சஸ், 74 மேட்சஸ் இருக்கும். பட் இந்த 2025 ஐபிஎல் எக்ஸ்ட்ராவாக 10 மேட்ச், 2025 ஐபிஎல் சீசனில் மொத்தமாக 84 மேட்சஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி
ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த 84 மேட்சஸ் ஒரு சீசன்ல இருக்க போதுன்ற நியூஸை கேட்டவொடனே மோஸ்ட் ஹாப்பியானது எல்லா டீம் ஓனர்ஸ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் அது மூலமாக அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொடனே மோஸ்ட் கடுப்பானவங்க யாராக இருப்பாங்கன்னா பிளேயர்ஸ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ், நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க ஒரு நாட்டிலேருந்து வந்து அவங்க நாட்டில் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் விட்டுட்டு நம்ம நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் கிட்ட வந்து ஐபிஎல் விளையாடுறாங்க. அப்படி இருக்கப்ப இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக மேட்சஸை வந்து ஏற்றுறப்ப கொஞ்சம் மேபி ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மேபி அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து ஒரு சிலருக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு ரூலை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கல. ஆல்சோ ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. பிகாஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மேட்சஸ் 74 மேட்சஸ் இருக்கிறது 84 மேட்சஸாக மாற்ற இந்த மாதிரி மேட்சஸ் அதிகமாக்கிட்டே போக ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர என்கேஜ்மெண்ட் குறையும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ்க்கெலாம் வர ஏர்னிங்ஸ் குறையுன்ற மாதிரி அந்த ப்ராட்காஸ்டிங் சேனலோட ஓனர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ நாட் ஹாப்பி. பட் பிசிஐ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த ஒரு ரூலை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. மேபி ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் ஓகே தான். பட் உண்மையிலேயே 2025 ஐபிஎல்ல 74 மேட்ச் வைக்காமல் 84 மேட்ச், அதாவது 10 மேட்ச் எக்ஸ்ட்ரா வச்சா உண்மையிலேயே என்கேஜ்மெண்ட் குறையும். பிசிஐ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பிளான் பண்ணி தான் சம்மர் வெக்கேஷன் அப்போவே வைக்கிறாங்க. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரீ கிடையாது. மோஸ்ட்டாக எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. மேபி 12th கிளாஸுக்கு வேணால் அப்பப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம். மற்றபடி எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. காலைல போய்ட்டு அப்படி இப்படி அங்கங்கே விளையாடிட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு கரெக்டாக நைட்டு வந்து 7 மணிக்கு உட்காந்தோன்னா அப்படியே அந்த ஐபிஎல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு கடைசியாக அந்த ஒரு லாஸ்ட் 2 ஓவர் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் யாரு கூடயாவது அப்படியே இந்த ஐபிஎல்லை பற்றி கதை பேசிட்டு அப்படியே தூங்குவோம். இப்படியே தான் சம்மர் வெக்கேஷன் கிட்டத்தட்ட கடந்த காலகாலமாக போயிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மேட்ச் வைக்கிறதுனால ஒன்றும் என்கேஜ்மெண்ட்லாம் குறையாதுங்க. அந்த 10 மேட்சுமே மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி சம்மர் வெக்கேஷன் டைமில் எதாவது வைப்பாங்க. அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஐபிஎல். எப்படி பார்த்தாலும் 84 மேட்ச் வச்சாலும் சரி, 24 மேட்ச் வச்சாலும் சரி. அப்படின்னு இருக்கப்ப என்கேஜ்மெண்ட் குறையும்ட்டு அந்த ப்ராட்காஸ்டிங் சேனல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியல. எனக்குலாம் 84 மேட்ச் வச்சா ரொம்ப ஹாப்பி தாங்க. ஆனால் எனக்கு சம்மர் வெக்கேஷன்லாம் கிடையாது. பிகாஸ் காலேஜ் எல்லாம் கடுப்புங்க. ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் ஒரு சில டைம் ஒரு சில சீசன்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் காலேஜ் வந்தோடனே தான் அதோட அருமை தெரியுது. காலேஜ்லாம் எல்லாம் ஸ்கூல் பசங்க எல்லாம் உட்காந்து ஜாலியாக நைட்டில் ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பானுங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நிம்மதியாக எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் 10 மணி வரைக்கும் கூட தூங்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நைட்டு 11 மணி வரைக்கும் ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு காலைல 5:30 மணிக்கு எழுந்துச்சு காலேஜ் கிளம்பி ஓடணும். சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல 24 மேட்ச் வச்சாலும் சரி, 84 மேட்சஸ் வச்சாலும் சரி, எப்போவுமே ஐபிஎல் ஃபேன்ஸ் தர அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிசிஐ என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்ட்டு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தல தோனி அடுத்த சீசன் ஒரு அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணலான்ற ஒரு டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 2025 ஐபிஎல் சீசனில் டோட்டலாக 74 மேட்சஸ் இருந்தால் நல்லா இருக்குமா, ஆர் 84 மேட்சஸ் இருந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படியே இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய் கைஸ்.